ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டைம் ரிவ்யூ. ஸ்பேஸும் சயின்ஸும் பிடிச்சவங்களுக்கு இன்னையோட வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, ஸ்பேஸ் சயின்ஸ் பற்றின ஒரு சூப்பர் அப்டேட் இருக்குது. அது என்னென்னா, இந்தியா மூணு மேலே அடுத்த அடியை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சந்திராயன் 1, 2, 3க்கு அப்புறமா சந்திராயன் 4 லான்ச் ஆக போகுதா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஃபியூச்சர் ஸ்பேஸ் பிளான்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியா மூன் மிஷனில் ஆல்ரெடி 3 சூப்பர் அட்டெம்ப்ட்ஸை பண்ணியிருக்கு. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா சந்திராயன் 1 2008 தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மூனோட சர்ஃபஸில் நீர்க்கான மூலக்கூறுகள் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுது. அது வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே நிலால நீர் இருக்குன்னு சொல்லி நம்பலை. ஆனால் அதை இந்தியா தான் ப்ரூவ் பண்ணிச்சு. ஸோ இது ஒரு இந்தியா பண்ண மெசிவான சயின்டிஃபிக் டிஸ்கவரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2019 சந்திராயன் 2 லான்ச் பண்ணுறாங்க. இந்த மிஷனில் ஆர்பிட்டர் இப்போ வர காட்டியுமே 3 அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஃபுல் டைமாக சிக்னல்ஸ் அனுப்பிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் விக்ரம் லேண்டர் அது லேண்டிங் ஆக கொஞ்சம் நிமிஷங்களுக்கு முன்னாடி சாஃப்ட் லேண்டிங் ஆகலை, கிராஷ் ஆகிடுச்சு. ஆனாலும் 95% மிஷன் சக்ஸஸ்னு தான் ISRO சொல்கிறாங்க. ஏன்னா ஆர்பிட்டர் தான் மெயின் பார்ட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து தான் இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். சந்திராயன் 3 2023 லான்ச் பண்ணுறாங்க. இது தான் இந்தியாவோட ரியல் டேர்னிங் பாயிண்ட் மூன் மிஷன்லன்னு சொல்லலாம். சந்திராயன் 3 இருந்த விக்ரம் லேண்டர் சேஃபாக மூன் மேலே லேண்ட் ஆகிடுச்சு. அதுவும் மூனோட சவுத் போல் சைடில். மூணில் ஒரு பக்கம் தான் சவுத் போல். அந்த ஏரியா ரொம்ப ரிஸ்கி அண்ட் சில்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருமே அந்த ஏரியாவில் லேண்ட் பண்ண முடியலை. இந்தியா தான் முதலாவது கண்ட்ரி மூனோட சவுத் போல் ஏரியாவில் லேண்ட் பண்ண. ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கிங் மூமெண்ட்டாக இருக்குது. உலகத்தில் உள்ள மூன் மிஷனில் இந்தியாவுக்கு ஒரு மாசான ரெஸ்பெக்டும் வருது. ஸோ இப்போ வர காட்டியும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியா மூன் ரிசர்ச்சில் பெரிய நேமை ஏர்ன் பண்ணியிருக்கு. உலகத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் இந்தியாவை நோட்டீஸ் பண்ணுது. இந்தியா இப்போ மூன் மேலே என்ன பிளான் பண்ணுறாங்க, மூனில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிற ஆர்வமான விஷயம் என்னென்னா, சந்திராயன் 4 எப்போ வரப்போகுது. ISRO சைடில் இருந்து கூட கொஞ்சம் ஒஃபிஷியலான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் சந்திராயன் 4 டிரெக்டாக மூனில் மனிதர்களை அனுப்புகிற பிளேன் இருக்கா, அதாவது எஸ்ட்ரோனட்ஸ் மூனுக்கு போவாங்களா, இல்லைனா சந்திராயன் 3 மாதிரி ரோபோட் கார் அதாவது ரோவரை தான் அனுப்புவாங்களா. எப்படி பார்த்தாலும் சந்திராயன் 4 ஒரு பெரிய அப்டேட் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சந்திராயன் 4 இருக்கக்கூடிய பிளான்ஸ் என்னென்னு அவங்களால கணிக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதை பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, மூணில் போய் ஒரு சாயில் சாம்பிளை எடுத்து எர்த்துக்கு திரும்பி அனுப்புகிற மிஷன். இது ஒரு ரொம்ப பெரிய லெவல் சயின்ஸ் மிஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா நியூ ரோவராக அனுப்புவாங்க, அதாவது AI பிரெயின் வச்சிருக்கிற ஒரு ரோவர். ஸோ இது மூணுக்கு போய் டீப் ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியுமா இருக்கும். இன்னொரு பிளான் என்னென்னா, மூணில் ஒரு சின்ன பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொல்லி, அதாவது ஃப்யூச்சரில் மனிதர்களுக்கு மூணில் ஸ்டே பண்ண யூஸ் ஆகுற மாதிரி ஒரு பேஸ் ஸ்டேஷனை கிரியேட் பண்ணலாம். இது 3 ஐடியாஸையும் தான் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திராயன் 4 ஃபாரின் கொலாபரேஷன் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்தியாவோட சேர்ந்து ஜப்பான் அண்ட் அமெரிக்கா கூட ஜாயிண்டாக ஒர்க் பண்ண சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ISRO இப்போவே ககன்யான் ப்ராஜெக்ட் மேலே ஃபுல் ஸ்பீடில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன ப்ராஜெக்ட்னா, முதல் தடவையாக இந்தியன் அஸ்ட்ரோனட்ஸை ஸ்பேஸுக்கு அனுப்புகிற பிளான் தான் இது. அதுக்கப்புறமா அஸ்ட்ரோனட்ஸை மூணுக்கு அனுப்புகிற ஐடியாவும் வச்சுருக்காங்க. ஸோ சந்திராயன் 4 ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கலாம். அதாவது ககன்யானில் முதலாவது அஸ்ட்ரோனட்ஸை ஸ்பேஸுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்கள மூணுக்கு அனுப்பக்கூடிய ஐடியாவும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ சந்திராயன் 4 ஒரு டெஸ்ட் மிஷன் மாதிரி ஆகலாம்னு சொல்லப்படுது. 2030 இந்தியன் அஸ்ட்ரோனட்ஸை மூன் சர்ஃபஸில் நடக்கிற மாதிரி சீன்ஸை பார்க்கலாம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ISRO இப்போ புது ராக்கெட் எல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரீயூசபிள் ராக்கெட்ஸ். சேம் ராக்கெட்டை மல்டிபிள் டைம் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஓவராலாக ISRO இப்போ மனிதர்களை ஸ்பேஸுக்கு அனுப்புகிற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. மூணில் டெஸ்ட் மிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. நியூ ராக்கெட்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ காய்ஸ், இதுதான் சந்திராயன் 4 ஃபுல் அப்டேட். இந்தியா மூணில் இப்போ தான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இன் ஃபியூச்சர் இந்தியா ரொம்ப பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ஸ்பேஸில் ஒரு பெரிய இடத்தை அச்சீவ் பண்ணுமா இல்லையா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.